பாட முடியாது. ஏன்னா உன் மேல கொலக்கான்ல இருக்கேன். இந்த அப்படி படுத்துட்டு அந்த நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். தன்னை நம்பாதே, உன்னை ஏமாத்தும் நீ காணும் போது பொய்யே சொல்லாததே. அறிவை நீனுக்குள் அறிவை நீனுக்குள் உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாததே, பொய்யே சொல்லாததே. என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகள் எப்போதும் தூங்குவதும் இல்லை, உரிமை எப்போதும் தன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் போது பொய்யே சொல்லாததே. அறிவை நீங்கும் உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாததே. நீங்க 4 பேர் ஒண்ணுக்கே இருக்க மாட்டீங்களா? ஏதோ பேம்பஸ் மாட்டிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டோம். உங்களை பார்த்தா 4 பேரும் நல்ல குடும்பத்து ஆளு மாதிரி தெரியுது. பொழைச்சுக்கங்க. பள்ளிக்கூடத்து பள்ளி என்ன சிரமம்னு அவங்களுக்கு தெரியும். இருப்பா பெரிய சீர்காழி பெரிய பேரு. என்னடா நீ பேச போற? போயிட்டு ஒண்ணுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு தெரியும். நீ என்கிட்ட பேசு. அவங்களுக்கு என்ன நீ சொல்ற? 1 கடிக்கிறது 2க்கு போறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீ என்கிட்ட மட்டும் பேசு. நீ என்ன ஜத்தன பொறுப்பல? ஆமா, இந்த இடத்துக்கு போயா எரிச்ச மதுரை கலப்பாங்க. எந்த சாமியா இருக்காது இப்படி மண்டை இருக்குமா? அடிச்சு இப்ப மண்டையை உடைச்சு நீ தீபாவளிக்கு சின்ன புள்ள புசுவானம் வச்சது மாதிரி மண்டையை பாடலாம். புசுவானம் வச்சது மாதிரி தான் நீ அதை மட்டும்தான் பார்த்திருக்க. என்ன உனக்கு வெங்காது என்ன தெரியும்? நானும் சிரிச்சுக்கிட்டே உன்ட்ட பேசலாம்னு பாக்குறேன். ஆனா கடுப்பு ஏத்துக்கிட்டு இருக்க மாதிரி. கடுப்பு இருந்தா சுண்ணாம்பு கட்ட வரல வை. அது நீர் கடுப்பு. பழுத்து கடுப்புக்கு எதுல வச்சிருக்கு? ஓன் கடுப்புக்கு போய் செவத்துல உரசு. தம்பியாரு நம்பியாரு தம்பியாருன்னு நம்பியாரு அவங்க எங்க அண்ணன் மூத்தவன், நான் இளையவன் தம்பி. அவ்வளவுதான். உன்னை சோழிய முடிக்காம போக மாட்டேன். அண்ணன்னா மூத்தவனா? ஆமா. இளையவனா தம்பியா? ஆமா. நடுவுல அண்ணா? நடுவுல வந்தேன். அவன் நடுவுல வந்தவன். முன்னாடி பிறந்தவன் அண்ணன். ஆமா. பின்னாடி பிறந்தவன் தம்பி. பின்னாடி பிறக்க மாட்டாங்க, முன்னாடி தான் பிறப்பாங்க. முன்னாடி யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க? போஸ்ட் மரத்துக்கு முன்னாடி. அப்ப அங்கே போய் மயில போடுது. என்ன கேட்கிற அறிவுபூர்வமா? என்கிட்ட கேட்டதுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு பதில் சொல்லு. முன்னாடினா 10 மாசத்துக்கு முன்னாடி. முன்னாடி பிறந்தது யாரு? அண்ணன். பின்னாடி பிறந்தது யாரு? தம்பி. யாருக்கு பின்னால? அறிவாளி மாதிரி பேசலாம். மூக்காந்த அந்து பார்க்கும்போது கோமாளியில கூத்துல கோமாளி வந்த மாதிரியா இருக்கு. சிரிப்பு தான் வருது, தவிர கடுப்பு வரல. உன்னே பார்க்கும் போதே மேகி பாக்கெட்ல இருக்க பொம்மை மாதிரி இருக்கு. எரிச்ச ஒரு நேரம் ஒரு நேரம் அடிச்சு மண்டே உடைக்க போறேன். என்ன பேசுறமா? அண்ணன் தம்பி எத்தனை நீ? 7 பேரு. நீ எத்தனாவது ஆளு? எங்க அப்பாட்ட போய் கேட்டு வரவா? தெரியாம எதுக்காக நீங்க வந்த? என்னதான் இங்க கிளிக்? 5வது ஆளு. எத்தனாவது? 5வது ஆளு. மேல எத்தனை பேரு? 3 பேர். கீழே 3 பேர். நீங்க நடுவுல பிறந்தது. எது ரேஷன் கார்டு கொடுக்க போறியா? ஏய் எது கொடுத்தாலும் கேக்குறதுக்கு பதிலே சொல்லு. ஏற்கனவே 7 வத்த 10 புடிதே எங்க ஆத்தாவுக்கு கருப்பை பை ஆபரேஷன். இல்லன்னு போய் தேடி தெரிஞ்சிருக்கியே.
கேரி போய் வச்சு போய் தேடி தெரிஞ்சியல்ல தேடுனி இல்ல ஆமா கிடைச்சிச்சா கிடைச்சு என்ன கிடைச்சிச்சு பொம்பளை பிள்ளை ஏன் இப்போ ஆம்பளை பிள்ளை 7 இருக்கீங்க அப்புறம் தேடி போனியா சும்மா தான் கிடந்திருக்காது நாளைக்கு அண்டா தூக்கிட்டு போவானாமா உங்கள்கிட்ட அண்டாவா அதை தூக்கிட்டு போகணுங்கிற காட்டி ஒரு ஆள் தேவை பொம்பளை பிள்ளை வேணும் அப்படி சொல்லி பத்தியா இதாய இறக்க பண்ணேன் புண்ணியம் பண்ணாதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது நான் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே உனக்கு என்ன சொல்லணும் நீ அவ்வளவு பெரிய ஆளா உனக்கு என்ன தெரியும்னு நீ என்ன கேள்வி கேட்கிற என்னை கேள்வி கேட்கறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா ராமாயணம் என்ன பேசுற ராமாயணம் பேசுமா மகாபாரதம் பேசுவோமா 8 தொகை 10 பாடல் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சாதான் இங்க வர முடியும் உனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆமா தர்கா குடிக்கு ரூட்டு தெரியாம என்கிட்ட 15 போன் அடிச்சேன் அப்ப எல்லாம் தெரியும்னா ஜீமா மையம் நடந்து வர வேண்டியதானே 77 போல் அடிக்கல ஆனா எப்படி பேசினானா இப்படி ஒரு ரூட்டை போட்டு உள்ள மாட்டிட்டே எப்படி கேட்டேன் இது வரைக்கும் 87 நான் சாமியார் லூஸ் ஆக்கி விட்டு போயிருக்காங்க தெருவோட போயிருக்காங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டே கிரு கொண்டு வந்துருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல 4 பேர் சமைச்சா வைக்கிறேன் 3 பேர் வெள்ளரி பிஞ்சு வைக்கிறேன் ஒரு நாடம் கட்ட போயிட்டேன் கட்டது கொண்டெல்லாம் சம்சா வைக்க வச்சது நீ வேட்டி கட்ட போயிடாத டேய் சரி வா விஷயத்துக்கு வருவோம் என்ன காது ஊத்து வச்சிருக்கியா விசேஷத்துக்கு இல்ல விஷயத்துக்கு நான் காது அப்பப்ப கேட்க மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி முக்கிட்டு போ புதிய கடல் போய் படுத்தான் முகுந்தசாமி தாம் கமல போட்டு தான் தலைவன் சாமி ஆதிச்சாமி வேலுச்சாமி ஐயாச்சாமி பொண்ணுச்சாமி கண்ணிச்சாமி எத்தனை வகையான சாமியில பார்த்தாலும் இந்த நல்ல சாமியை பார்க்க வந்த தாங்கள் யார் சாமின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் நொண்டிச்சாமி நொண்டிச்சாமிக்கு இங்க நொண்டிச்சாமிக்கு இங்க என்ன டேய் கேட்டா கேட் சாமியார் மாதிரி பேசு ரெவடி ஆகாத நான் ரெவடியா இருந்தா 10 வைக்க கேட்கிற கேள்விக்கு நீ வரவே முடியாது எனக்கு எங்கனை மோன பேசக்கூடாது மண்ட நாயினை புடிச்சு உன்னை வெளியே வச்சுட்றாங்க இங்க உன்னை புடிச்சு உள்ள போடுற மாதிரி வந்துடுறான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில போடு அதை விட்டு வேற எதுக்காக பேர் சொல்றேன் நீ யாருங்கிறத நான் கேட்டிருக்கேன் நான் பேர சொல்லிட்டேன் சாமியாருங்கிற விஷயத்த சொன்னேன் இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை உன் முகரையும் லட்சணமா ஆளும் பார்த்தா ஒரு லட்சணம்னா என்னைய சொல்றேன் உள்ள எத்தனை நிக்கிறாரு அத்தனை உனக்கு என்ன நீ எப்படி இருந்த அவனை பிறண்டதுனால தானே இங்க உள்ளதெல்லாம் அப்படி கிடக்கு டீ கொடுக்கலன்னா இங்க ஒரு சண்டை விடுறாப்லங்க எவ்வளவுங்க வர டீ ஒரு 10 ரூபா வரும்ல வாங்கி குடிக்க முடியாது உன்னால வாங்கி குடிக்க போய் ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு ஊத்துவாங்க ஊத்துவாங்க வாங்கி குடிக்கணும் உனக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா எனக்கு சம்மந்தமே இல்லை அந்த துணிலாம் அண்டால்ட்டு இந்த இடம் என்ன இடம் சிமெண்ட் மேடை டேய் இப்படி பேசினானே எப்படிங்க பேசுறேன் நான் உண்மையை தெரிஞ்சு இப்ப கைதட்டு சொல்லவா ஊரே என் சொந்தக்காரன் சொன்னா எல்லாரும் கைதட்டுங்க சிங்கங்களா உன் பருப்பு வேலை போயிட்டு வா 10 ரூபா 20 ரூபா கொடுத்து தலைக்கு 250 இல்ல போற ஊர்ல எல்லாம் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து நிப்பாட்டி வச்சு அதெல்லாம் நான் என்ன சொன்னோம் என் அன்புனால சேர்ந்த கூட்டம் அதான் உண்மை அதுவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் இடம் என்ன இடம் வேலிமலை சார் அப்படி சொல்லுங்க இப்பதான் நீங்க உள்ள வர்றீங்க ஏன் நீ வெளியே நின்றியோ நீங்க வெளியே நான் வெளியே இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ணாம இங்க என்ன வேலைன்னு கேட்டேன் உங்களை நான் பார்த்தது இல்லைங்க எரிச்ச வர மாதிரி பேச ராதாகிருஷ்ணா எரிச்ச வந்துச்சுன்னா கிருமி அளவு கேக்குறேன் வேலிமலை சாரல்னா என்ன அர்த்தம் என்ன பொருள் சோம்பு சீரகம் அது கொல்லிமலை செட்டு வேலிமலை சாரல் என்றா எது நான் பாப்பனா நீ பாப்பனா நீ கொஞ்ச நேரம் பேசு நான் உனக்கு வந்து வரேன் பேசுற நேரம்ல உனக்கு அவர் கருப்பேத்துறா மிஸ்டர் கன்னிக்கோழி மண்டாய் அப்ப நீ பதில சொல்லாம அவர் கேக்குறாரு கேட்ட பதில சொல்லு வேலிமலை சாரலுக்கு கருத்து என்ன உட்கருத்து என்ன என்ன எதுக்காக வேலிமலை சாரல்னு பேர் வந்தது அதை எழுதுற வேண்டியதான் போய் கேட்கணும் அப்புறம் வேள்வி என்றால் யாகம் நடத்துறது யாரு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நீ மைத்த புடுங்க வந்த தெரியாதே எனக்கு இங்க நான் சொல்றேன் வேள்வி என்பது யாக விசிமார்கள் சாமியார்கள் நடத்துவது ஐயர் நடத்துறது பூரா என்ன மூட்டை போட்டுக்கிட்ட உட்காந்துருக்காங்க அந்த யாகம் வேற வேள்விங்கிறது வேற ஓம் கருந்த நெய் எடுத்துட்டு வாங்கோ எந்த ஐயராவது ஓடுறது நமக்கு புரிஞ்சிருக்கா இல்ல முத ஆரம்பிக்கும் போது ஓம் விக்னேஸ்வரா அதுதான் புரியும் விக்னேஸ்வரா தம் தம் அடுத்து 100ல கிளம்பிடுவாங்க நம்மளால ஊரா என்ன போய் சொல்றாங்க ஆனா உண்மையிலே நீ பொழைச்சுக்க
எப்படி இந்த முகூர்த்த நாளைக்குள்ள கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கன்னா நீ என்னதான் கத்த இதே மாதிரி பண்ணியன்னு வச்சுக்கவே பெரிய ஐயா இருப்பேன். சரி இவ்வளவு சொல்லி மைசெட்டுக்காரர் பேசுறது யாருக்கா புரிஞ்சிருக்கா? சாப்பிட கல்யாணக்கார வீட்டுல என்ன சொல்றானே தெரியாது. கல்யாணக்கார வீட்டுல சொல்லுவாங்க சாப்பாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது சாப்பிடாதவர்களாம் சாப்பிட வர மாதிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு நடந்து கொண்டிருப்பதால் சாப்பிடக்கூடிய 10 கோடி எல்லாம் அன்னதானம் நடத்தும் இடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி சொன்னா சரி. சாப்பாடு சாப்பிடாதவர்களாம் சாப்பிட மாட்டான்னு தெரியும். அவன் இலையை மடக்கிட்டு போயிருவேன். அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன் கூப்பிடுறது? சரி விஷயத்துக்கு வாங்க. அப்படின்னு வேள்விமலை சாரல் உங்களோட இடம் சொந்தமான இடம் அப்படின்னா இடம் சொந்தம் நிலம் சொந்தம் பட்டா சிட்டா நகல் சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்ட்ட இருக்கணும். இருக்கு. அப்பதான் நம்ம உருவே கொண்டாட முடியும். இருக்குங்க உங்கள்ட்ட கன்ஃபார்ம் டெத். இவ்வளவு அதிகார தன்மையோட நீ பேசுறனா உண்மையில உண்ட இருக்கு. இருக்கு. என்ன இருக்கு? அத்தாச்சி. யார் வச்சிருக்கா? ஒரு பிரசிடண்ட் வச்சிருந்தா. மொபைல தொட்டுறாரா? யாரு வச்சிருக்காருன்னு கேட்டேன். பிரசிடண்ட் வச்சிருந்தாரு அத்தாச்சி. நீ வம்ப கட்டி வச்சிருந்தாரு. இந்த இடத்தோட அத்தாச்சியே யாரு வச்சிருந்தது? அதே பிரசிடண்ட் வச்சிருந்தாரு. அப்புறம் பிரசிடண்ட்டுக்கு தெரியாம கிளர்க்கு சம்பாரிச்சு உனக்கு பேசுறதுக்கு பயமா வருதுப்பா. ஓம் இடம் தானே இது உனக்கு சொந்தமானது. அப்படின்னா பட்டா சிட்டா நகல் சொல்ற சாட்சி அத்தாச்சி இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? ஐயா வச்சிருந்தாரு 1 வருஷம். சரி அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தார். யாரு? அத்தாச்சி. இப்ப யாரு வச்சிருக்குது? இப்ப நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் வச்சிருக்கோம். யாரு? அத்தாச்சி. நீ வேணா ஒரு 3 மாசம் வச்சிருந்தா வேற என்ன திங்கிற? நான் என்ன கேக்குறேன்? அத்தாச்சி வச்சிருக்கேன், அப்பா வச்சிருக்கேன், தாத்தா வச்சிருக்கேன், பாட்டை வச்சிருக்கேன், இப்ப 7 பேர் வச்சிருக்கேன். என்னதான் நீ பேசுற? அத்தாச்சி நீயே அரிச்சு மச்சராகிற. என் குடும்பத்துல வச்சிருந்தா உனக்கண்ணையா? ஒரே பார்த்தாலே தெரியுது. அண்ணன் பொண்டாட்டி தாய்க்கு சமம், தம்பி பொண்டாட்டி கூட பிறந்த தங்கைக்கு சமம். அப்படி இருக்கிற கலாச்சாரத்துல அத்தாச்சி வச்சிருக்கேன், குடும்பத்தோட வச்சிருக்கேன். உனக்கு லட்சணம் இல்லாம சோத்துல உப்பு போடுறது இங்க வந்து பேசுறியே, உனக்கு அறிவு இல்ல? உனக்கு அறிவு இருக்கா? இருந்துதான் பேசுறேன். அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி தாய் மாதிரி மிஸ்டர். ஆமா தாய் மாதிரி தான் சொன்னேன். தம்பி பொண்டாட்டி கூடிய அத்தாச்சி உன் முகார. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இட்டனா போட்டுக்கணும்ல. கசரத போற வள்ளினம் எங்கன மெல்லினம் எரள வளல இந்த கொலையா சொல்றாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு இங்க வந்தேன். இங்கேயும் மல்லல் முனியாண்டி வாத்தியார் மாதிரி பாடம் நடத்துறோம். நேர் தேமா போயா நேர் தேமாங்க நிலைநேர் புளிமாங்க நேர்நிலை குவிலம் நிறைநேர் கருவிலம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய லகரம் மாறுச்சுன்னா நகரம் மாறிடும். ஒரு பொருள் மாறுதுன்னு வச்சுக்கிற ஒரு எழுத்து மாறுச்சுனா பொருள் மாறிடும். அப்ப இட்டனா போட்டீங்கன்னா சாட்சி, இச்சனா போட்டீங்கன்னா அத்தாட்சி. அத்தாட்சி பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் மெட்ராஸுக்காரனை கொண்டு வந்து விடணும். நான் இந்த சிகரத்தை ஷூட்டிங் போயிருந்தேன். ஒரு ஆள் வந்துட்டு என்கிட்ட கேட்டேன் என்னன்னு. நோ எம்கேன்னா கோயம்பு ஊத்தவா? கோயம்பு குழம்புக்கு கோயம்புன்ட்டேன். நான் அதோட பரவாயில்ல. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு ரூட்டை கேட்டோம்னா எப்படி சொல்லுவேன்? வேற மாதிரி ஒண்ணு சொல்லுவேன். அதைக்கு சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே தகத்தாருதான் போடுவேன். அப்படி வந்துங்க அவங்க எங்கிட்டு போட்டாங்க. நம்மளால அருவாக்கம் படுத்துருக்கேன் எடுத்துட்டேன். அவங்க அது பழகம் கொண்டு இது கோயம்புத்தூர் பக்கத்து திருப்பூர் போட்டு போனோம்னு ஒரே போட்டுருவேன். சாப்பிட்டு போட்டு இருந்து போட்டு உட்காந்து போட்டு. அது வேற தஞ்சாவூர் பக்கம் போனா பூரா பேருமே வெத்தலைதான் போட்டுருப்பாங்க. எங்க அத்தை ஊருக்கு போயிருந்தேன். அங்க எப்படி பெதிராயின்ற நாம் அழுவோம்லா அவ அழுவாவா அவளை அழைச்சிட்டு வரோம். அவ போவாவா போவாகோ. நான் போய் எப்பத்தே இறங்குறேன். எப்போ கிளம்புறீங்க அப்படின்ட்டேன். போய் இறங்கணும்னு எப்போ கிளம்புறீங்க? எப்போ பயணம்ன்றேன். சரி சொல்ல. சரி சரி நீங்க அபிஷேக பிரியா சிவா அவுசாரிய போனாலும் சொல்லாது. ரைடு ஓவர். மறுபடியும் சரியா பேசணும். அப்புறம் மறுபடியும் அவுசாரி கூட. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கழக பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம். இதுல ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரவா? என்ன என்னமோ ஒரு தாள் சொன்னீங்க, ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரவா? எல்லாத்துக்கும் ஒரு பட்டம், எனக்கு ஒரு பட்டம் இருக்கு சொன்னேன். பேர் என்னையா? ராதாகிருஷ்ணன். உனக்கு தெரியுமா? ஊர்ல தெரியாதுல்ல. கொரண்டி சுப்பிரமணியம். அப்ப என்ன கேட்கறதுக்கு மட்டும் அப்ப எதுக்கே பேசிட்டு இருக்காரு. எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளர் நிர்வாகி எம்கே ராதாகிருஷ்ணன் சிரிப்பு நடிகர் அப்படின்னா தானே தெரியும்.
ஒரு பட்டயம் பேர் இருக்குல்ல, அதுக்காக முட்டு நீளமா சடங்கு வீட்டுல சமையல் சிட்டை ஓட்டாத மாதிரி இருக்குமா சொல்லி அவன் பேர் என்னையா? நாரதர். என்னது நாரதரா? என்ன சொல்லி வாக்குற? என்ன வேலை ஆக்குற? வேலை என்ன வேலை? வேலை என்ன வேலை? என்ன ஜோலி பாக்குறேன்னா அல்ல ஊரு பக்கம் அப்படி மலையாளத்துல ஜோலினா வேலை பாக்குறேன். என்ன வேலை ஆகுறேன்னு என்ன ஜோலி பாக்குறேன்னா சரி விடு, மொட்டை நாக்கு விடு. நாக்குல பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணம் வேற. என்ன வேலை ஆக்குறிய? சும்மா கலகம் பண்றது. பவுண்டா செவனப்பெல்லாம் உங்க கம்பெனி தானே? அது ஏப்ப வருது? அதை கொஞ்சம் குறையா. பவன்டா செவனப்பு எங்க கம்பெனியா? நீ ஏன் அங்க உன கலர் கம்பெனி? கலகம் பண்ணுவது என்னோட தொழில். எம்பிட்டு நிக்கும்? எதுல? அதுலதான் பெருமையும் புகழும் நிக்கும். ஊரு மேலூர். மேலூர்ல அவன் அங்குச்சாயம் பொட்டாட்டி தினமும் கிருணி பழம் வைக்கும் போது டாட்டாச்சி அடிச்சு விட்டாங்க. அது ஏன் சொல்லி ஏதாவது வைக்க வேண்டியதாங்க. அவன் கோவம்னு அடிச்சுட்டு போன அடிக்க. அங்குச்சாமி பொண்டாட்டிய வந்து டாட்டாச்சி அடிச்சுட்டான்னு உனக்கு அங்குச்சாமி பொண்டாட்டிக்கு என்ன சொன்னதான்? சித்தி மகனே. இந்த ஏமா ஊரை ஏமாத்திர விளையாச்சு. அது என்ன சித்தி மகன்னா உனக்கு எப்படி தெரியும்? மேலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த கம்மங்கூழ் ஓட்டுருக்கலாம். சித்தி மகம்ப அங்கிட்டு போனோடனே அத்த மகம்ப. எந்த மேலூர்? அத்த மகளே அப்படின்னு எந்த மேலூர் சொல்ற? கொட்டாம்பட்டி மேலூர். அது இல்லைங்க, மேலுலகம். 14 உலகத்துலயும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன் லைட் போட மாட்டாங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியாதப்படா. சரி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேலுலகம் 14 உலகத்துல மேலூர் அப்படின்னு சொல்ல மேலுலகம். இது பூலோகம் தானே? பூலோகத்தை சொல்லணும். சரி, அங்கே இப்போ விவசாயம் பூரா கருது வண்டிக்கு எவ்வளோ வாங்குறாங்க மணிக்கு? இங்கே ஒரு நாத்தாங்களுக்கு ரிவல்ஸ் வந்து 1300 ஏற்கிறேன். கருது வண்டிக்காரன் பாட்டை போட்டுக்கிட்டு பின்னாடி கருது சுத்து கருதா இருக்குன்னு ஏற்றி இறக்கிட்டு போயிடுறாங்க. கைனால கருது பொறுக்கணும் இல்லை? ஆமா. எந்த பக்கம் வந்து அரிய போடக்கூடாது? வடக்கே அரிய போடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு புராணம் இருக்கு, கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் பிறக்கிற நேரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டியில பிறக்க சொல்லி உங்களை சொன்னது யாரு? உடம்புக்கு பிரச்சனை, உடம்பு வலிக்காம விளாக்கணும்னு வண்டியில பிறக்க சொல்லி நடந்துச்சு. கருது வண்டிக்கு எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? அப்ப உங்க ஊர்ல உலகவாசிகள் விவசாயம் இங்கேதான் நடக்குது. எங்க ஊர்ல கருதுன்னா அப்ப உங்க ஊர்ல என்ன கஞ்சா போடுவேன்? என்ன காற்றை மட்டும் முசிப்பவர்கள் நாங்க. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, நீர் ஆதாரம் எதுவுமே கிடையாது. காற்று மட்டும் உட்கொள்ளக்கூடிய தன்மை வாங்கி. அப்ப கம்பரசர் ஓடிக்கே இருக்குமா? இந்த பாடு வருது. கம்பரசர்னா அது என்னதுயா? காத்தடிக்கிறது. அது இல்லைங்க, இயற்கை காற்று. மோந்து வாக்கிட்டே இருப்ப. மோந்து வாக்குறது ஓ வேலை, புரியுதா? நுகர்ந்து பார்ப்பது, உண்ணுதல், நக்குதல், பருகுதல், 3 இருக்கா இல்லையா? எனக்கு இல்லைங்க, உங்கள்ட்ட இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கலாம். பொண்டாட்டி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு. ஏன் மாசமா இப்ப இல்ல வளக போயிருக்கா? அது என்ன மறுபடியும் வளகாப்பு? பொண்டாட்டி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. அடிச்சு விட்டியா? சைஸா அடிக்கணும். நீ மங்கு மங்குன்னு அடிச்சிருப்ப. அடிக்கவே விடாது. இல்லைங்க, கட்ட பிரம்மச்சாரியம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசைகளை வெறுத்து ஒதுக்கிட. நீதான் 3 அறுத்தேனா? அது எப்படி அறுக்கலையா? வெறுந்தா எரியும் செந்தி. அதெல்லாம் செய்யாத. வெயில் நேரத்துல செய்யாத. அறுக்கிறது இல்லையா, வெறுக்கிறது. மண்ணு மேல மதிக்கணும்னு ஆசை, ஆனா உங்களை மாதிரி பிளாட் போட்டு விற்கணும்னு ஆசை இல்லை. பெண்ணை பார்க்கணும்னு ஆசை, 7 வயசு சிறுமியா இருந்தாலும் கெடுக்கணும்னு ஆசை இல்லை, புரியுதா? பொண்ணு பார்க்கணும்னு ஆசை, 10 பவுனை தூக்கி கழுத்துல போட்டுக்கணும்னு ஆசை இல்லை. மண், பெண், பொன் எதுக்குமே ஆசை இல்லை. இல்லைங்க, 3 ஆசைகளையும் வெறுத்து ஒதுக்கி கட்ட பிரம்மச்சாரியம். நாராயண நமக்கு அறிவோம் நமோ நாராயண நமக்குன்னு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்துல தங்காமல் அப்படி இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டிருக்கேன். பூசாரின்னு சொல்லு. சரியா போச்சு. பூசாரியா? நான் சொன்னதுக்கும் நீ சொல்றதுக்கு என்ன? பூசாரிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கட்டையை வச்சுட்டு போவோம்னு சொன்னீங்க. கட்டைய? இந்த கட்டை என்னது? சப்ததாள இசைக்கருவி. நாராயண நமக்கு அறிவோம் நமோ நாராயண நமக்கு அப்படின்னு இசைக்கக்கூடிய கருவி. நினப்பு வரும்போது அடிச்சுக்கிடுவேன். ஆமா, அது உண்மைதான். எப்ப ஞாபகம் வருகிறதோ அப்பெல்லாம் இசைச்சிருவேன், அடிச்சிருவேன். பொண்டாட்டி எத்தனை? உடம்பு ஆளு பழுக்கா இருக்கு. எத்தனை? கை தெரியாம கை ஓட்டு. சும்மா 52.
52. ஏ அப்போ 100 அட்டை வரும் உன் வீட்டில் தானே இருக்கும். ஏடிஎம்மே தீ பிடிக்குமே. பிள்ளையா இருக்குங்களா? பிள்ளையாடா? பிள்ளை இருக்கு. எத்தனை? 60. ஏ எங்கண்ணா படுத்துக்கிட்டு பார்த்த? டாக்டரே மிரண்டிருப்பானே. நான் ஒரு வாரத்தில் எங்க ஒரு வாரத்தில் எங்க வீட்டில் தான் இருக்கான். இல்லை 60 இல்லையா? 52 மணிக்கு 60 பிள்ளைய. சரி இதுக்கு பால் கொடுக்குறது எப்படி டாங்க பாரு. சரி 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 அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு கலைக்கு கூட குடிக்க விடுவேன். 3.25 நாள்ல 3.25 நாளிகை பார்த்தோடனே குழந்தை வரும், உருவாக்குவான், சிருஷ்டிக்கப்படுவான். பயங்கர காம கொடுறனா இருப்ப. அதில் பார்த்தும் பொழுதே 3.25 நாள்ல 60 குழந்தைகளும் ஈன்றெடுத்தேன். 52 மனைவிகளை திருமணம் முடித்தேன். பெண்ணாக மாறி தடாகத்தில் ஒரு தண்ணியில குளிச்சு வெளியில வந்தாலும் பெண்ணா மாறி. ஆமா 60 குழந்தைகள் 60 வருடங்களாக. ஆமா அதே மடு இன்னும் பொண்டாட்டி எங்க இருக்குங்க? தனியா இருக்கு. மச்சன்ட்ட கொடுத்துருக்கேன். ஏன் அவர் என்ன பண்றாப்ல? அவர்கிட்ட அவருக்கு தங்கச்சிங்க அவங்கள தான் இருக்கு. பிறந்த வீட்டுல இருக்கு. அங்கே இருக்கு. ஆமா ஒண்ணு மட்டும் என்கிட்ட இருக்கு. அதான் நீ இருக்க மாட்டேன். நம்ம இருக்க மாட்டேன். டேய் அப்பா இருக்காங்களா? ஏய் என்னடா கேஸ் சொல்ற மாதிரியே அப்பா இருக்காங்க. பேரு பிரம்மா. அட உம்மா. உங்க அம்மா இருக்கணுமேன்டே. அம்மா இருக்கு. யாரு மையன்? அம்மா இருக்கு. யாரு மையன்? சரசு மையன். திரும்பா. ஏய் ஏபி பிரம்மமயன். பிரம்மமயன் சரிதான். பேப்பயமயனே அப்படித்தானே உங்க அப்பா என்னைய பார்த்து பேப்பயன் கேட்கறியே? எதுக்காக கேட்கற நீ? டேய் டேய் சொல்லிட்டாலும் அழுகுவீங்க. என்னடா காரணம்? பெரியப்பா செத்ததுக்கு நான் வர முடியும். கூட நீ தானே உடைச்ச. பெரியப்பா லேஞ்சு கட்டும் போது எனக்கு சொல்லி விடுங்கப்பா வந்துடுறேன். டேய் எந்த பிரம்ம சொல்ற நீ? எந்த பிரம்மனை சொல்ற? காரியாவட்டி வளவுல கறிக்கடை வச்சிருக்காரு. ஐயோ செவர் ஒட்டியது அவர் ஒட்டியது தவசரே போட மாட்டாங்க. கறிக்கடை பிரம்மன் அது இல்லைங்க. மேலோக பிரம்மன் சிருஷ்டிகர்த்தா. 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 ஜீவராசிகளை படைத்தது என் தந்தை. மண்ணாசு எல்லாமே படைத்தது என் தந்தை. அம்பு உங்க அம்மா கலைவாணி. திருட்டு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. கலைவாணி நாவில் இருந்து நல்லோசை தருவவள். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய 5 இலக்கணத்திற்கு சொந்தக்காரி. சரி உங்கள்ட்ட விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். நேரம் ஆகுது. உங்க 2 பேர் சண்டையை பார்க்கறதே என் உறவுகள்லாம் உட்காந்துருக்கு. ஆமா அதான் உண்மை. இப்போ பொம்பளை நினைப்பு வருதா? இப்படியா? அதோட இல்ல வருதுன்னு சொன்னா நம்மள்ட்ட ஒரு நாட்டு கத்திரிக்காய் அது உங்களுக்கு பட்டதா உள்ள ஆளோட சோல் சப்தம். என் தங்கச்சி இன்னொன்னு அதே சொன்னல கத்திரிக்காய். உங்களுக்கு கூட பிறந்தவங்க 3 பேர்ல 2 பேர் இருக்காங்க. ஆமா ஏன் ஆளுங்க அதான் கூட பிறக்கிறதுக்கு 5:30 வரைக்கும். அப்புறம் புருஷன் வண்டியில ஏற்றிட்டு போயிருவேன். கூடவே பிறப்பவள் தங்கை, கூடுவதற்காக பிறப்பவள் மனைவி, கூடுவதனால் பிறப்பவள் மகள். அப்ப 3 பேர்ல 2 பேர் இருக்காங்க. இப்ப லேசு வாசா அழைத்து வாருங்கள். ஆசீர்வாதத்தை தரேன். போய் அந்த 5ஆம் நம்பர் ரூம்ல உட்காரு. ஆனா ஆளு பழுக்கா இருக்கானே. எத்தனை தூர்க்கட்டை கொடுத்தாலும் உடப்பா போல அவளைய. ஆனா வந்த 3 பேத்துக்குமே சிமுண்டு மூட அள்ளிருச்சடா. கண்ணை வெளியேமா அது கட்ட போமா நாடம். எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையும் இன்று வருகுதே என்ன செய்வேன்? சந்தைக்கு வந்தாரமா நாரதரே சாகத்துணிந்தேனமா வீரத்தவே நானும் சாகத்துணிந்தேனி வீரத்தவே. புருஷன் வீடியோ கால் பேசுறான்னு நினைக்கிறேன். மகிழ்ந்த
விட்டு புட்டு பார்ப்பதனால செத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நிற்கிறொரு கால நத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதனால நாத்தோடு காத்து வந்து சந்தனம் ஆடுதடி முட்டாடும் நேரம் வந்து சந்தனம் பூசுதடி கடலோடு நெஞ்சங்கு காத்தோடு தெம்மாங்கு கேட்காத காதேது இங்கே தோப்போரம் தொட்டி கட்டி தூங்குதடி சின்ன சிட்டு ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லு வந்து செத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நிற்கிறொரு கால நாத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதனால செத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நிற்கிறொரு கால நாத்துகளை விட்டு புட்டு பார்ப்பதனால நாத்தோடு காத்து வந்து சந்தனம் பாடுதடி முட்டாடும் நேரம் வந்து சந்தனம் பூசுதடி கடலோடு நெஞ்சத்து காத்தோடு தெம்மாங்கு கேட்காத காதேது இங்கே தோப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சீட்டு ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி செல்லு வந்து பாடு பாட்டு அது கேட்காதா அதை கேட்டு கேட்டு மனதான் காதா தோப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சீட்டு ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி செல்லு வந்து அழைத்த காரணம் என்னவோ உனக்கு ஒரு நல்ல கிராக்கி பிடிச்சி வச்சிருக்கேன். என்ன கராகி யாரவர் ஆளு பார்த்தா சான்சினா மாதிரி இருப்பாரு. அப்படியா சாமியார் வந்திருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் அந்த மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மூஞ்சியும் பார்ப்போமே அழைத்து வாருங்கள் என்னைய பிடிச்ச கதை உன்னைய பிடிக்க போறேன். சாமி வணக்கம் சுவாமி பிரம்மச்சாரி என்ன நீ போட்ட குட்டி மாதிரியே இருக்கும். மகளா வச்சிருச்சா வச்சிருச்சா பிரம்மச்சாரி 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 பழிக்கு வேண்டாமா வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல பண்ணோனுக்கு வேண்டாமா வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல பண்ணோனுக்கு வேண்டாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழிக்கு வேண்டாமா என்ன களவாளிட்டு கொண்டு வர மாதிரி போறேன். வாழ்க்கை 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 இருவரும் பல்லாண்டு காலம் வாழ்க்கை உப்பலையா நீங்க உங்களுக்கு சரி 60 ரூபா விட நான் பார்க்க வந்தது வேற ஆள. அப்படியா அழைத்து வாருங்கள் உங்கள் தங்கி. இது ஒப்பல செய்தி வாங்க 10 ரூபாய் கொடுத்தா லைன் பண்ணிக்க. தண்டி சாமியாரே சாக்க முடியும் பாதகத்தி பையன் மகளே உன்னை எதுக்காக வளர்க்கிறேன் சோறு ஓட்டு ஆளு முரட்டாளா இருக்காரு தேவலோக மயன் போத்தாங்கிட்டு உன் மேல அதிக வாடையே வருது. நன்றி மேடம். தகச்சி அது என்ன வளத்துல வருதோ அரைஞ்சு வருவேன். சொல்லட்டுமா
தங்கச்சி கோவத்தை குறைக்காம வந்திருக்கியா? ஆமா. அதனால அழைத்த காரணம் அந்த ஆள் வந்துட்டாருமா. எந்த ஆளு? சண்டைக்கு வரிஞ்சு கட்டி உள்ள நின்றே எதுக்கு இங்க வராரு? சண்டை போடத்தேன். சண்டை போடுறது எதுக்கு நம்ம இடத்துக்கு வராரு? அம்பிராஜன் குடும்பம்ன்றேன். பெருத்தினி பைய குடும்பம்னு சொல்றாங்க. அப்ப அவரு சொன்னாரு, நீயா சொல்றியா? நான் அண்ணனா நீ அண்ணனா? அன்னைக்கு உன்னைய வள்ளிக்கடன் தோண்டிய பள்ளத்தில் நாங்க எடுத்து வந்து வளர்க்கலைன்னா நேரம் கட்டணம் தின்றுருக்கு உன்னைய. நீ செவன் புழுக்கு புழுக்குன்னு இருப்பேன். ஏற்கனவே அப்படித்தானே இருக்கேன். வேற மாட்டு முளைக்குச்சி மாதிரி இருக்கு. படுத்துறாடு அண்ணி நல்ல வாயில வந்து பண்ணி அண்ணியா? அண்ணி கம்மா கண்ட மாதிரி இருக்காங்க. கம்மா கண்டையா? அண்ணே, உங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். ஆனா இதுக்கு பிரசவம் ஆச்சுன்னா டாக்டர் செத்துருவேன். பிள்ளை வளர்ந்தோன்னே இப்படித்தான் இருக்கும். டாக்டர் இந்த கத்தியை வச்சாங்க கலத்துறதுக்கு. அப்படிலாம் சொல்லலாமா? எதுனே உங்க 2 பேருக்கு ஆம்பளை பிள்ளை பிறகு நான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒண்ணும் கேட்க வேணாம். வேற சொல்லு. என்ன அவ்வளவு அவசரமாமா? வெட்டி முறிக்கிற வேலையாமா இருக்கு. எதுக்கு இங்க வராரு? எல்லா புக்கையும் படிச்சிட்டியா? நீ வாங்கி கொடுத்த அத்தனையும் கரைச்சு குடிச்சிட்டேன். கூட முடுக்கான ஒரு புக் வச்சிருப்பேன், அதை படிக்காத. ஏனே? செக்ஸ் புக். அதை எதுக்கு என்கிட்ட கொடுத்த? ஐயோ தெரியாம படிச்சு விட்டேனே. அப்ப ஸ்ராக்ஸ் எடுத்து இதுட்டு கொடுத்துரு. அது என்னது? பூராமே அப்படியே இருந்திருப்பாங்களே கண்ணகரையர்னு. அது அர்னால்டு பாம்பு. நீ அண்ணன் தானே? எனக்கு அண்ணன் தானே? மச்சான் மாதிரியே பேசுற. ஏய், நான் கோவக்குரியான ஆளு. ஊரே வெள்ளத்துல வச்சா ஒருத்தர் உழ வச்சுட்டு உட்கார்ந்தானோ. நான் என்ன வந்து அந்த ஆள் செவத்துக்குள்ள அலவலன்னு கிடக்கேன். சாம்ஜி. சாஞ்சியா? இல்ல, ஏற்கனவே ராம்சி ஆடியோ கேசட். ராம்சி ஆடியோ கேசட். ஷாம்பு